அப்பதான் நம்ம மெகுமி பாட்டா கிட்ட அவ என்ன டெக்னிக் யூஸ் பண்றான்னு சொல்லுவா பாருங்க. அவ என்ன டெக்னிக் யூஸ் பண்றான்னா ஸ்டார் டெக்னிக். பூமி கிட்ட வரிசையா ஸ்டார் இருக்கும் 1 2 3 4. இந்த 1 நம்பர் ஸ்டார் 2 நம்பர் ஸ்டார் கிட்ட தான் போக முடியும். இந்த 1 நம்பர் 2 நம்பர் ஸ்டாரும் 3 நம்பர் ஸ்டார் கிட்ட போலாம். அதுவே 1 நம்பர் ஸ்டார் ஸ்ட்ரைட்டா 3வது நம்பர் ஸ்டாருக்கோ 5வது நம்பர் ஸ்டாருக்கு போனா அடிச்சு அப்படியே தூக்கி வீசப்படும். இதுதான் இந்த டெக்னிக். அதை கண்டுபிடிச்சிருவான் நம்ம மெகுமி. அப்புறம் என்ன, அந்த 1 நம்பர் ஸ்டார் நம்ம மெகுமி 2 நம்பர் ஸ்டார் பத்தாதிக்கு இன்னொரு எங்கேயோ ஒரு போல் இருக்கும், அதுல ஒரு ஸ்டார் இருக்கும், அதையும் சேர்த்து இவகிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு மெகுமி அப்படி பிளான் போட அதை பார்த்துட்டு அந்த கிராரா பரவாயில்லையடா நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 3வது ஸ்டாரையும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததா இவகிட்ட போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவ என்ன பண்ணுவா, கிராரா டே நான் ஸ்டார் நம்பரே மாத்திரண்டா சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம மெகுமி அவங்க அந்த டிவைன் டாக் இருக்கு பாத்தீங்களா அதை கொண்டு வர அது கபக்குன்னு வந்து இந்த கிராராவை பிடிச்சிரும். அது பிடிச்சோன்னே நம்ம மெகுமியும் டக்குன்னு வந்து கிராராவை பிடிக்க இங்க பாருமா நான் உன்னை ஒன்னும் அட்டாக் பண்ண வரலாமான்னு சொல்லிட்டு கிராரா விட்டுட்டு கெஞ்சி கேட்பான். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், அந்த கிஞ்சி எப்படியாச்சும் என்னை பார்க்க வைப்பா, அவன் ஹெல்ப் எனக்கு வேணும்ப்பான்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு அந்த கிராரவும் ஓ இவன் உண்மையிலே நல்லவன் போல இருக்கு, ஹெல்ப் தான் கேட்க வந்திருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒட்டச்சுக்கிட்டு வெளியே வந்து விடுவான் பாருங்க நம்ம யூஜி தாத்தோரி. இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்றதை விட அந்த கிஞ்சி நம்ம யூஜி தாத்தரியை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கான்னு சொல்லணும். அப்படி போட்டு அடிக்க நம்ம யூஜி தாத்தரி ஒண்ணுமே செய்யாம அடி வாங்கிட்டே இருப்பான். அப்படியே தத்துவமா பேசுவான் பாருங்க நம்ம யூஜி. இங்க பாரு நான் ஜுஜுட்சு கைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இயந்திரத்தில் ஒரு பகுதியா நான் இருக்கேன், நீ என்ன பண்ற வெறும் இந்த சூதாட்டம் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்க அதை கேட்டு அந்த கெஞ்சிக்கும் மனசு இறங்கிரும். ஓ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க இங்க கோஜோ சீலான விஷயம் எல்லா விஷயத்தையும் சொல்ல அதை கேட்டு கெஞ்சி சாக்காயிருவான். என்னது கோஜோவையே சீல் பண்ணிட்டாங்களா, எப்படி அதெல்லாம் நடந்தது அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் வந்து நிற்கும். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதாங்க இந்த கல்லிங் கேமோட கேம் மாஸ்டரு. அது இங்க வந்த உடனே இந்த கல்லிங் கேமில் புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு, 100 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தவங்க புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஆமாங்க இந்த கல்லிங் கேமோட ரூல்ஸாக தானே இந்த கல்லிங் கேமில் 100 பாயிண்ட்டுக்கு மேலே யார் எடுக்கிறாங்களோ அவங்களால புதுசாக ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ண முடியும். அதுதாங்க இந்த ரூலு. அந்த ரூல் என்ன ரூல்னு சொல்றதுக்காக தான் இந்த கர்ஸ் ஸ்பிரிட், அதாவது இந்த கல்லிங் கேமோட கேம் மாஸ்டர் வந்து நிற்கும். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து ஜுஜுட்சு கைசனை கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.